இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி ஹார்வெஸ்ட், அறுவடை. இந்த தலைப்பின் கீழே 4 குறிப்புகள். முதலாவது ஹார்வெஸ்ட் ஃபார் ப்ரேயர்ஸ், ஜெபங்களுக்கு அறுவடை. இரண்டாவது ஹார்வெஸ்ட் ஃபார் ஆஃபரிங்ஸ், பலிகளின் அறுவடை. மூன்றாவது ஹார்வெஸ்ட் ஃபார் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளுக்கு அறுவடை. நான்காவது ஹார்வெஸ்ட் ஆஃப் த வேர்ட், வசனங்களின் அறுவடை. ஹார்வெஸ்ட், அறுவடை. முதலாவது ஹார்வெஸ்ட் ஃபார் ப்ரேயர்ஸ், ஜெபங்களுக்கு அறுவடை. சங்கீதம் 126:5-6, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். 1 சாமுவேல் 1:10-20. கண்ணீரோடு ஜெபித்து பதில் பெற்ற ஒருவரை, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு, அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று ஒரு பொருத்தனை. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம். எத்தனை பேருக்கு நீ கர்த்தருடைய சமூகத்தில் வெகு நேரம் இருக்கணும்னு ஆசையோடு வந்திருக்கிறீங்க? எல்லாமே பைபிளில் இருக்குது, எல்லாமே பைபிளில் இருக்குது. கர்த்தருடைய வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தால் அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. இன்னைக்கு அந்த மாதிரி சகோதரிங்க இருக்கிறாங்களா? உதடுகள் மாற்ற சத்தம் கேட்காதவங்க இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்குதா? பாருங்கள், அதை சொல்லும் போதே எவ்வளோ ஒரு அமைதி வருது. அவள் உதடுகள் மாத்திரம், அவள் சத்தமோ கேட்கவில்லை, ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருக்க? உன் குடியை உன்னை விட்டு. அதற்கு அன்னாள், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, அந்த திராட்சை ரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கும். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் மிகுதியான விசாரம், மனக்லேசம். ஆண்டோடைய சமூகத்தில் வந்து அழுகுறான். ஆண்டோடைய சமூகத்தில் தாங்க முடியல, துக்கம் என்னால் என்ன செய்ய முடியல. அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு. அப்பொழுது அவள், நம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவுக்கு என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கு. ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சமாதானத்தோடு நீ வேண்டி கொண்டதை கர்த்தர் தருவார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? துக்கம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்திலேருந்து போகும்பொழுது என்ன இல்லை? துக்கம் வரும்போது தான், வரும்போது மிகுந்த விசாரம், மனக்லேஸ், அழுது போகும்போது. அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் என்ன இல்லை? அவர்கள் அதிகாலை எழுந்து கர்த்தருக்கு பணிந்து கொண்டு ராமாலோருக்கு தங்கள் வீட்டிற்கு திரும்பி. எல்கனா தன் மனைவி அன்னாளை கர்த்தர் அவளை நினைத்திருந்தார். சில நாள் சென்ற பின்பு
அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று அவனுக்கு சாமுவேல் என்று 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனான அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பேர். யாபேஸ் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டி. இந்த ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என் எல்லையை என்ன செய்யணும் பெரிதா, ஆண்டவருடைய கரம் என்னோடு, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் தீங்கு உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வாஞ்சிக்கிறீங்க? தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, அது எனக்கு விலக்கி ஜெபிக்கும் பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனை தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொல்லிக்கிட்டு அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக. அந்த வைராக்கியம், ஜெபத்தில் அந்த வைராக்கியம் இருக்கணும். என்ன வைராக்கியம்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல். ஏன்? தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். அந்த ஆசீர்வாதம் வேணுமா? தேவனோடும் எல்லாரையும் மேற்கொள்ளு. அதுதான் இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? தேவனோடும் மனிதனோடும் போராடி தோத்து போனாயே, இல்லை மேற்கொண்டாயே, போராடி உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கினேன், உனக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. ஏன்? நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்போ எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? என் பேரை சொல்லி கேளுங்க, என் பேரை சொல்லி கேளுங்க. பிதா எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, எங்கள் அப்பா கிட்ட போய் என் பேரை சொல்லி கேட்பீங்க. என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தான். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்த. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவர்கள் என்ன சொல்லி நிலைத்து, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு சரி. யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா அதை செய். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய். யோவான் 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. மத்தேயு 7:10. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வார். நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்கும்போது உங்கள் அப்பா அவருடைய பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்க மாட்டாரா? அதிக நிச்சயமாக கொடுப்பார். நீங்களே பொல்லாத நீங்களே கொடுக்கும்போது அவரையும் கொடுக்க மாட்டார். அவர் வேண்டிக் கொள்வர் கொடுப்பது அதிக. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும்
அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவரே அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலக மகிமை உண்டாவதாக. எப்படிப்பட்ட தேவன்! வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பு மிகவும் அது அவ்வளோ வல்லமை இருக்கு அவருக்கு, அவ்வளோ வல்லமை இருக்கு. ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன செய்யணுமா என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை. நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன வந்துடுது, சோர்ந்து போகாதீங்க. எப்பொழுதும் என்ன பண்ணும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா உலகத்தில்? தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா இல்லையா? தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும் என்ன செய்ய மாட்டாங்க. சில பேர் சண்டையில் சொல்லுவாங்க, மனுஷனை மதி. அதை பார்த்துருக்குறீங்களா? மனுஷனை என்னவா மதிக்கணுமா? ஏன்னா அதை கூட சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுக்கும் பயப்பட மாட்டாங்க, மனுஷனையும். அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அந்த பட்டணத்தில் ஒரு விதையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கு இருக்க காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நம்ம விதை நியாயம் பண்ணு. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு நான் தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷரையும் மதியாமலும் இருந்தும், நான் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும். ஆனாலும் அப்படி இருந்தும், அப்படி தானே போட்டிருக்கு, இருந்தும் இது என்னால் தாங்க முடியலங்க, இந்த தொல்லை தாங்க முடியல. என்ன தொல்லை தாங்க முடியும்? இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்கல. ஆனால் இது ஐயாவால் தாங்க முடியல. எப்பொழுதும் அந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? எப்பொழுதும் தொந்தரவு பண்ணி தாங்க முடியலப்பா, இருந்தால் எடுத்துன்னு போ, இருக்கிறாங்களா இல்லையா? அது சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க சில பேர். இவளை அடிக்கடி வந்து என்ன பண்ணுது, அலட்டாதபடி பாப்பா அடிக்கடி வந்து என்ன பண்ணுது, நான் தேவனுக்கும் பயப்படல, ஆனால் இது தாங்க முடியலையே, இது தாங்கவே இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், யோசிங்க. தேவனுக்கும் பயப்படல மனுஷன், ஆனால் இந்த மீண்டும் மீண்டும் வரனால அந்த ஆளால் என்ன செய்ய முடியல, தாங்க செஞ்சிடற நியாயம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் நீடிய அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவருக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை. மத்தேயு 6:9-13 எப்படி ஜெபம் பண்ணும்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக அது பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம். பிதாவேன்னு அப்பா, பிள்ளை அப்பா கிட்ட வர மாதிரி வரணும். பிள்ளை அப்பா கிட்ட வர மாதிரி வந்து அவர் முதல்ல தொழுது கொள்ளணும். உம்முடைய நாமம், அப்புறம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுது, பூமியிலே நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய சித்தம் அவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. இன்றுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும். மாதத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள். இன்றுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மற்றவங்கள மன்னிக்கணும்.
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலேருந்து எங்களை யாபேசிச்சோம். அப்போ தீமையிலேருந்து எங்களை ராஜ்யமும் வல்லமையும் மகிமும் என்றென்றைக்கும் உமக்குள்ளதே. இந்த நாட்கள் அப்படி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, பலிகளின் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஆஃபரிங். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலம் மாறிக்க பகலவரும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில். அப்படின்னா பூமி இருக்கிற வரைக்கும் விதைச்சா என்ன வரும்? அறுவடை வரும். அது விசுவாசிக்கும். அது ஆண்டோடைய பிரமாணம். இப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது விதைச்சா அது திரும்பி என்ன செய்யும்? வரும். சங்கீதம் 20:1-4. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? நீங்கள் கொடுத்த காணிக்கைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும்? நினைக்கணும். நினைத்து உங்கள் பலிகளை பிரியமாக என்ன செய்யணும்? அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் நடக்கும். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. வேணுமா அந்த ஆசீர்வாதம்? 1 ராஜாக்கள் 3:4-5. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஒன்று கொடுத்தா போதும் இல்லை, 1000 தேவனை கனம் பண்ணும். ஒரு பெரிய தேவன். என்ன நடந்துச்சு? கிபியோனிலே. ஏன் கிபியோனில்? கிபியோனில் தான் இவர் என்ன பண்ணார்? 1000 பலிகளை கிபியோனிலே. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரிலே சொப்பனத்திலே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு. தேவன் ஆண்டவர் விரும்புகிறதை செய்தால் நம்ம விரும்புகிறதை அவர் செய்வார். ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பிரியமான பலி ஏற்றுக்கொள்ளும்போது நீ விரும்புகிறதை கேள். ஆண்டவர் கேட்ட அவரால் செய்ய முடியுமா? முடியாதா? மனுஷங்கிட்ட போய் கேட்ட அவனால் செய்ய நிறைய காரியம் செய்ய முடியாது. நிறைய காரியம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது என்ன நடக்கும்? உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அம்மிக்கு குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியில் நீங்கள் எந்த அளவினால் அளக்கலாம் அந்த அளவினால் உங்களுக்கு அளக்க. வேணுமா வேணாமா? மடியில் வந்து விழணுமா? அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்வாங்களாம்? 2 கொரிந்தியர் 9:6-8. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் பெருக. என்ன மாதிரி அறுவடை வேணும்? சின்ன அறுவடை வேணுமா? பெரிய அறுவடை வேணுமா? அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? விதைக்கணும். அவன் விசனமாயும் அல்ல. எப்படி கொடுக்கக்கூடாது? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல். நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அந்த தேவனுக்கு கொடுக்க வசனமாக இருக்குன்னு வைங்க. அந்த தேவனுக்கு கொடுக்க வசனமாக இருந்தால் என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க. அவங்க பணத்தை நீங்களே கொடுக்காதீங்க, அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு யாரும் வசனமாக கொடுக்க வேண்டிய அவசியமே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வசனமாயும் அல்ல. நான் கொடுத்தேன், ஆசீர்வாதமே வரலன்னா எப்படி கொடுத்தீங்க? கொடுக்கும்போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷம் இருந்துச்சா? வசனமாக கொடுத்தீங்களா? கொடுக்காதீங்க. வசனமாக என்ன செய்யாதீங்க? குமாரனே கொடுத்த தேவனை கொடுக்கறதுக்கு வசனமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க.
ஆண்டவர் எல்லா காணிக்கையும் ஏற்றுக்கொள்ள. காயின் ஆபேல் கொடுத்த 2 வாங்கிக்கினார். ஆபேல் தான் மாத்திரம்தான் இந்த வேணான்ட்டு, அவன் காணிக்க வேணாம், அவன் காணிக்க எனக்கு, அதனால தான் அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஆண்டவர் என் காணிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் व्यसனமாக என்ன செய்யக்கூடாது, கொடுக்காதீங்க. கட்டாயமாயும் அல்ல. என்னை கழுத்தை பிடிச்சி கொடுக்க சொன்னாங்க, கொடுக்காது. ஆண்டவர் யாரையும் கழுத்தை பிடிச்சி நெருக்கல. அந்த மாதிரி யாரையும் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க. அப்படியே உங்கள் மனசுலேயே என்ன கொடுக்கணுன்ற ஆசை எங்கே இருக்கணும், மனசுலேயே நான் கொடுக்கணுன்ற வாஞ்ச தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கணும். தேவன் இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் சியர்ஃபுல், God loves a cheerful. சியர்ஃபுல்னால் என்ன அர்த்தம், சந்தோஷமாக கொடுக்கும்போதே சிரிச்சினே இருப்பாங்க. யாருன்னா கொடுக்கும்போது 32 பள்ளியும் காட்டினாங்கன்னு வைங்க, அதுதான் ஆண்டவர் சந்தோஷமாக. இங்கிலீஷில் சியர்ஃபுல்னால் என்ன அர்த்தம், அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்கிறாங்க பாரு, அவங்கள தான் என்னான்னுவாங்க உம்முன்னு. அது சியர்ஃபுல் கிடையாது. கொடுக்கும்போது முகம் எப்படி இருக்கணும், அப்படி சந்தோஷம் பொங்கி வழியணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அப்படியே சந்தோஷமாக கொடுக்குறதுல அவங்க மேல் தேவன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் சகலவித நற்கிளை பெருகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித பெருக செய்வலர். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். முதற் பலனாலும்னா என்ன அர்த்தம், மீதி எல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்சம் மீதி இருந்தால் அது கிடையாது. அது முதற் பலன். முதல்ல யாரு கொடு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ என்னது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய், உன் ஆலைகள் திராட்சரசம். மல்கியா 3:8-12. மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாமா? இங்கிலீஷில் will a man rob? ஆண்டவரையை போய் திருடலாமா? ஆண்டவர் வீட்டில் போய் திருடிடலாமா? நீங்களும் என்னை வஞ்சித்தோம். இதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிற தசம பாகத்திலும் காணிகளும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தார் ஆகிய நீங்கள் எல்லாரும் என்னை என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகலை எல்லாம் பண்டக சாயலிலே. அப்பொழுது என்ன நடக்கும், வானத்தின் பல கனிகளை திறந்து. பல கனிகள் இங்கிலீஷில் ஒரு இடத்துல ஃப்ளட் கேட்ஸ். ஃப்ளட் கேட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் முந்தைய நடுராத்திரியில் வெள்ளம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த ஏரியை திறந்து விட்டாங்க. நடுராத்திரியில் ஏரியை, இந்த டேம் மாதிரி இருக்குது, அதுதான் ஃப்ளட் கேட்ஸ். அது பேர் தான். அதை திறந்து விட்டாங்கன்னு அப்படி தண்ணி அடிச்சுன்னு வரும். சில ஊர்லலாம் ஜனங்க போயிடுங்க, திறக்க போகிற எல்லாம் ஊரை விட்டு போயிடுங்கன்னுவாங்க. ஏன்னா வந்து அடிக்கும் பாரு, அடி அந்த நதியெல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே வந்துடும் தண்ணி. அந்த அளவுக்கு இதை திறந்தாங்கன்னா இந்த ஏரியில் இருந்த தண்ணியெல்லாம், அதுதான் ஃப்ளட் கேட்ஸ். வானத்தின் நான் திறந்து விட்டால் நான் வானத்தின் பலகளை தான் இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க. எத்தனை பேருக்கு வானத்தின் பல கனிகள் திறக்கணும்? இடம் கொள்ளாமல் அவங்க வீட்டில் வந்து விழணுமா? அது மாத்திரம் இல்லை, பூமியின் கனியை பட்சித்து போடுவதில்லை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை வெளியில் உதற திராட்சை கொடி பழம் இல்லாமல் போகுது என்ற செயலும் கருத்து. வீண் செலவு வராது. வீண் செலவு உங்களுக்கு யாரும் திருடாத அப்படி ஆண்டவர். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை என்னான்வாங்க, வாக்கியம் தேசம் விரும்பப்பட்டதா என்ற செயலும் கருத்து. கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை அதையே ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆண்டவரை யாரும் பரியாசம் என்ன செய்ய முடியாது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறார். அவரை வஞ்சிக்கிறோமா உண்மையாக இருக்கிறோமான்னு அவர் தேவன் தன்னை பரியாசம் பண்ண. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே. ஆதியாகமம் 26:1-6-12 ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில்
அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ் ராஜா அபினேலிடத்தில் கேரா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே கூடி, இந்த தேசத்திலே இங்கே பஞ்சம், இங்கே இருன்றார், போகாத, இங்கே பஞ்சமாக இருக்க ஆண்டவரே, இங்கே இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தரும், உன் சந்ததிக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளும். ஈசாக்கு கேராரிலே துளி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை, எந்த தேசத்தில்? பஞ்சம் தேசத்தில் ஈசாக்கு என்ன பண்ணார்? யாருக்குமே விளைச்சல் கிடையாது, யாருக்குமே விளைச்சல். ஆண்டவர் இங்கேயே ஒன்று ஈசாக்கு அந்த தேசத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், இல்லைன்னா வந்திருக்காது, இல்லைன்னா அவனுக்கு ஒன்றும், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் 100 மடங்கு பலன் வேணும்? எல்லாருக்கும் பஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் வேணுமா வேணாமா? 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? அவன் ஐஸ்வர்யவானாகி இந்த ஆசீர்வாதம் வேணுமா? வேணுமா வேணாமா? பண ஆசை எல்லா தீமைக்கும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெருவினான். அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடக இருந்தபடிய பெலிஸ்தர் அவன் பேரில். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆளாக்குனார். பொறாமை கொள்கிற ஆள் இருக்கிறாங்களா? உங்களை பார்த்து வயிறு எறிகிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? கண்ணு உருட்டுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? மயக்கடிச்சு உழுவுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? வயிறு கலிக்கு ஓடுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்டில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின தொழிலெல்லாம் மண்ணினால் எப்படி உள்ள பணம் எனக்கு கெடுத்துப்பா, எதாவது கெடும், வருமானத்தை கெடு. 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறத பொண்ணு எல்லாவற்றிலும் வாழ்ந்து வேணுமா? பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் முடிய உங்களுக்கு குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே இருக்கும். சங்கீதம் 23 உன் கர்த்தர் என் மெய்ப்பராய் நான் தாட்சி. சங்கீதம் 34:8-10 கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் கர்த்தருக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயப்படுவர்களுக்கு குறைவு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டிய கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும். நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே நான் தரோம், ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா சந்தோஷமாக அதை அனுபவிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யத்தை என்ன செய்யலாம்? சந்தோஷமாக. ஏன்னா அது கூட அவர் என்ன இல்லை, வேதனையை. பிரசங்கி 5:19 தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, தேவன் கொடுத்தா. இந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யார் கொடுத்தா? தேவன். நீ வேறு வழி கிடையாது. தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதம் பெற்று உனக்கு வந்துச்சுன்னா அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆசீர்வச்சு இதை நல்லா அனுபவிப்ப, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக. இது ஆண்டவர் கொடுக்குற அனுக்கிரகம். வேணுமா வேணாமா? யோவேல் 2:26 நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தருடைய நாமத்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு
மத்தேயு 6:31-30 ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படும். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன செய்யணும். முதலாவதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணிட்டு மீதி கடைசியாக இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உங்களோட நீதியும், அப்போது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட. ஆகையால் நாளைக்காக என்ன பண்ணாதீங்க. யாராவது நாளைக்காக கவலைப்பட்டு உட்காந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வசனம். நாளைக்காக என்ன பண்ணாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவளுக்காக அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு. இல்லை பத்தாதுங்க, எனக்கு ஒவ்வொரு நாளும் 10 நாள் பாடு வேணும்னு யாருன்னா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நாள் அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு. இன்றைக்கி இருக்கிறீங்க, இன்றைக்கி இருக்கிற பாடு இன்றைக்கி ஒன்றும் 10 பேர் தூக்கி வச்சுக்காதீங்க. அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள். சங்கீதம் 112:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியர்கள். அவன் சந்ததி பூமியில் பலத்து, செம்மையானவர்கள் வம்சம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் அவருடைய நீதி என்று. மூன்றாவது, ஹார்வெஸ்ட் ஃபார் குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளுக்கு அறுவடை. கலாத்தியர் 6:9-10 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அதில் அறுவடை. நன்மை செய்தால் அதுக்கும் என்ன வரும்? அறுவடை. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கிடவும். எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன செய்யும்? நன்மை. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். மறந்துட்டிங்களா? யாருன்னா மறந்துட்டேங்க, நன்மை செய்ய மறந்துட்டேன், தானம் தர்மம் செய்ய என்ன பண்ண மறவாதீர்கள், மறக்காதீங்க. ஏன்? இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன். எல்லாம் ஞாபகம் வச்சுப்பா. அன்புள்ள பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். 1 தீமோத்தேயு 6:17-19 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய், பணம் இருக்கிறதுனால பெருமை வரக்கூடாது, பணம் இருக்கிறதுனால என்ன வரக்கூடாது? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், இதை நம்பிக்காது, பணத்தை நம்பாத, அது எந்த நேரத்துலையும் போயிடும். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? நம்ம எல்லாம் அனுபவிக்கணும்னு சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. அப்படின்னா நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆண்டோடைய சித்தமாக, ஒன்றும் அனுபவிக்கக்கூடாதுன்னு ஆண்டோடைய சித்தமாக அனுபவிக்கும்படி, நாம் அனுபவிக்கும்படி. சில பேர் அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, இன்னொருத்தங்க அனுபவிக்கிறதையும் கெடுக்க பார்ப்பாங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களும் சந்தோஷம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா உலகத்தில்? அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க என்ன செய்ய மாட்டாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படி இல்லை. நாம் அனுபவிக்கும்படி எல்லா நன்மையும் எப்படி கொடுக்குறாராம்? சம்பவம். அவர் மேலே நம்பிக்கை. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கலாம், உதார குணராக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவளுக்கு கட்டளையிடும். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? தாராளமாக கொடு, ஏழைங்க எல்லாரும் உதவி. அப்போ உனக்கு பரலோகத்தில் என்ன இருக்கும்? பொக்கிஷம். மத்தேயு 10:41-40 தீர்க்கதரிசி என்னும் நாமத்திலும் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை நீதிமான் என்னும் நாமத்தினை நீதிமானை ஏற்றுக்கொள்ளும், நீதிமானுக்கு ஏற்ற பலனை சீஷன் என்னும் நாமத்திலும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும். சில பேர் தண்ணி மாத்திரம்தான் கொடுப்பாங்களாம்,
காப்பி கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணி வேணுமாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். அதனால் நீங்கள் முன்னாடியே காப்பி குடிச்சிட்டு போங்க. அவங்க வீட்டுக்கு போனால் முன்னாடியே என்ன பண்ணுங்க, ஏன்னா அங்கே என்ன தான் கொடுப்பாங்க, தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போன மெய்யாகவே உங்களுக்கு. லூக்கா 12:30 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை பழமையாய் போகாத பண பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தை உங்களுக்கு சம்பாதித்து அங்கே திருடன் அணுகிறத பூச்சி கெடுக்கிறார். ஏசாயா 58:10-11 பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம், எல்லாம் இருளாக இருக்கு, அது வெளிச்சமாக மாறும். உன் இருள் என்ன ஆகும்? உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை, ஆண்டவர் எப்பொழுதும் உன்னை வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன செய்வார்? உன் எலும்புகளை நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்துக்கு வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? எரேமியா 22:16 அவன் சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர். என்னை அறிகிறேன்னு சொன்னால் இதை செய், இதுதான் என்னை அறிகிற அறிவு. சங்கீதம் 119 வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு அவனுடைய நீதி என்றென்றைக்கும் அவன் கொம்பு மகிமையாய். அப்போஸ்தலர் 10:1 இத்தாலியா பட்டாளம் என்ன பண்ணப்பட்ட 100 கதிவு கொர்நேலி என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசிரன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தமானது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை எப்பொழுதும் தேவனை நோக்கி. பகலில் ஏறக்குறை 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்த, ஆண்டவரே என்ன? அப்போது உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் எங்கே வந்திருக்கு? தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இவன் செய்த தர்மம் மிகுந்த உதவி இதெல்லாம் எங்கே வந்து நிற்குது? தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாக. நினைப்பூட்டுதலாக என்ன அர்த்தம்? மறக்கவே முடியாது, நின்றுனே இருக்குது. அது பார் எவ்வளோ நன்மை செய்கிறான். அங்கேருந்து ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார். சங்கீதம் 41:1-3 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் என்ன பாக்கியம், என்ன கிடைக்கும் அவனுக்கு? தீங்கு நாளில் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட பூமியில் அவன் பாக்கியம். அவன் சத்ருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை, அவன் சத்ரு நீ ஒழியணும் ஆண்டவர் விட மாட்டார். அவன் சத்ருக்குன்னு இஷ்டத்துக்கு ஒன்று என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். படுக்கையில் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவார். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? 2 கொரிந்தியர் 8:1-4 அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு. என்ன மாதிரி சபை இது? என்ன மாதிரி சபையார்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், பயங்கர உபத்திரம் அவங்களுக்கு, சரியா, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும், ஒரு பக்கம் மிகுந்த உபத்திரம், கொடிய தரித்திரம் ரெண்டும் இருக்குது. அப்படி இருந்தும் என்ன பண்ணாங்களாம்? தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால மிகுந்த உதாரத்துவமாய் துக்கமாக இருந்தாங்களா? மிகுந்த உபத்திரம், கொடிய தத்திரம், துக்கமாக மிகுந்த சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷம். அதனால் என்ன பண்ணாங்க? மிகுந்த உதாரத்துவமாய். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே, யாரும் வற்புறுத்தல, தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார் என்பது நாங்கள் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி
அவர் எங்களை மிகவும் எடுத்துக்கோங்க. அவங்க வானான்றாங்கப்பா, நீங்களே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, வானாங்க, ஐயோ எடுத்துக்கோங்க, இந்த காணிக்கை எடுத்துக்கோங்க. என்ன செய்ய மிகவும் வேண்டி கொண்டார். லூக்கா 14:12 அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரி ஆகிலும் உன் பந்து ஜனங்களாகவும் ஐஸ்வர்யா அழைத்தார். என்ன செய்யாத கூப்பிட, விருந்து பண்ண யார் யாரெல்லாம் கூப்பிடாதீங்கன்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம விருந்து பண்ணால் யாரை கூப்பிட்றோம்? ஏன் அவங்கள கூப்பிடாதீங்க? அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் அவங்க திருப்பி ஒன்றை கூப்பிடுவாங்க. நீ அவங்களுக்கு விருந்து கொடுத்தனா அவங்க அவங்களுக்கு விருந்து போட்டு அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதோட எல்லாம் நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனைகளையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஏன்? அப்பொழுது நீ பாக்கியவான, அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டான். நீதிமான்கள் உயர்த்துதல் உனக்கு பதில் செய்ய. யார் திருப்பி பதிலுக்கு பதில் செய்ய முடியாத நிலையில் அவங்களுக்கு போய் செய். அவங்களுக்கு போய் உலகம் எல்லாமே கணக்கு போடும். நான் இவங்களுக்கு செஞ்சு அவங்க எனக்கு என்ன செய்வாங்க, அப்படி செய்யாத, அப்போ உனக்கு ஒன்றும் பலன் கிடைக்காது. மத்தேயு 5:10 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக. மத்தேயு 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி ராஜ்யத்தை எல்லாத்தையும் அனுபவிங்க. உங்களுக்கு தான் இதெல்லாம் அனுபவங்க. ஏன்? பசியாக இருந்தேன், எனக்கு தாகமாக இருந்தேன், என் தாகத்தை அந்நியனாக இருந்தேன், என்னை சேற்று வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ள கண்டு உமக்கு போஜனம், எப்பொழுது உம்மை தாகமுள்ள கண்டு தாகத்தை, எப்பொழுது உமக்கு அந்நியராய் கண்டு, எப்பொழுதுமே வஸ்திரம் இல்லாத கண்டு உமக்கு வஸ்திரம், எப்பொழுதுமே வியாதியர்கள் காவலில் கண்டு உண்டத்தில். அதற்கு ராஜா பிரதித்தர், மிகவும் சிறியவராகிய என் சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை அது எனக்கே செய்து மெய்யாகவே உங்களுக்கு ஆண்டவருக்கு செய்கிறோம். ஏழைங்களுக்கு செய்கிறதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? எனக்கே செய்தீர்கள். ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோமா? ஆண்டவருக்கு துணி வாங்கி கொடுத்துருக்குறோமா? ஆண்டவர் வியாதியாக இருக்கும் போது போய் பார்த்தோமா? அதுதான் நீதிமொழிகள் 22 கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கும், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு. நீதிமொழிகள் 28 தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விலக்கிறவனுக்கோ என்ன கிடைக்கும்? அநேக சாபங்கள் கிடைக்கும். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவருக்கு கடன் கொடுக்கணுமா? என்ன பண்ணுங்க? ஏழைக்கு அவன் கொடுத்ததை அவர் திரும்ப ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுப்பார்? அம்மிக்கு குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து கொடு. ஆண்டவருக்கு அப்படி தான் கடன். ஆண்டவர் கடன் கொடுக்கணும், என்ன செய்யணும்? ஏழைக்கு. நீதிமொழிகள் 14:21 பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம். நீதிமொழிகள் 14:30 தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை தேவனை நிந்திக்கிறான். தரித்திரனை ஒடுக்கணும், யாரை நிந்திக்கிற? தரித்திரனுக்கு தயவு செய்யணும், அவரை கணம். நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். நீதிமொழிகள் 21:10 ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் என்ன நடக்கும்? தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட ஒரு நாள் நீ கத்துவ, காப்பாற்றுங்க, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க.
ஏன்னா ஏழை கூப்பிடும்போது உன் காதை என்ன செஞ்ச? நீதிமொழி 29, நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை துன்மார்க்கணும் அதை அறிய அது தெரியும். அவனுக்கு ஆசை இல்லை, ஏழையை பற்றிய கேட்கக்கூட அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம். 4வது ஹார்வெஸ்ட் ஆஃப் த வசனங்களின் அறுவடை. மத்தேயு 13:1-8, 18-20. இயேசு அன்றைய தினமே வீட்டிலேருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கடலோரத்தில் என்ன பண்ணார்? என்ன பண்ணார் கடலோரத்தில்? சத்தமாக சொல்லுங்க, என்ன எப்படி இருக்கு? கடலோரத்தில் என்ன பண்ணார்? திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தவர் அவர் படலில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் கரையில் என்ன பண்ணின்னு இருந்தாங்க? ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் வச்சுன்னு இருங்க. உட்காந்துன்னு வாட்சை பார்த்துன்னு வரக்கூடாது. அவங்களே நின்றுன்னு இருந்தாங்க. அவங்களாம் நின்றுன்னு இருந்தாங்க. யார் உட்காந்து இருந்தாங்க? ஆண்டவர் தான் உட்காந்து, எல்லோரும் நின்றுன்னு இருந்தாங்க. சரியா? இந்த 2 வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் அநேக விசேஷங்களை ஓமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதையை கேட்பான். நான் விதைக்கையில் சில விதை வழி அருகே பறவைகள் வந்து அதை பற்றது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராதனால் சீக்கிரமாய் வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து, சிலது 100 சில 60 பலன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். யார் இவங்க? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். இவன் கேட்குறான். இவன் கேட்குறானா எங்கே இருக்கிறான்? சபையில் இருக்கிறானா வெளியில் இருக்கிறானா? கேட்குறான். ஆனால் என்ன இல்லை, உணராது இருந்த என்ன நடக்குது? பொல்லாங்கன்னு வந்து அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டு பறித்து அவனே வழி அருகே. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு இவனும் கேட்குறான். உடனே சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறார்? ஒரே சந்தோஷப்பா, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க ஆண்டோடைய வசனம். இன்றைக்கி எப்படி இருந்துச்சான்? ரொம்ப சந்தோஷம் ஐயாக்கு. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தெம்பா இருப்பார் ஐயா. புதன்கிழமை ஒரு பிரச்சனை வரும். புதன்கிழமை பிரச்சனை வந்த ஐயா வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே ஐயா என்ன பண்ணுவார்? இடரல் அடைவான். கொஞ்ச நாள் தான் அந்த சந்தோஷம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டேன், வசனத்தை கேட்கிறனாய் இருந்தும் கேட்குறாரு. ஆனால் என்னென்ன உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் வசனத்தை உள்ள இடம் போக மாட்டேன். அப்படி இருதயத்தில் எல்லாம் நிரம்பியிருக்கு. உலக கவலை, பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம் பணம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படியே ரொம்ப இருக்கிறதுனால வசனம் அங்கே என்ன செய்ய முடியல, நெருக்கி போடுகிறது. அவனும் பலனற்று நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணரகுரமாய் இருந்து ஆண்டவர் என்னோட பேசுகிறாருங்க. ஆண்டவர் என்னை உணர்த்துறார். இன்றைக்கி எனக்கு தான் பேசுகிறார். உணர்வு இருக்கும்போது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். மத்தேயு 7:24-20. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் கேட்டுட்டு என்ன பண்ணும்? செய்யணும். அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்த அந்த வீட்டின் மேல் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. ஆண்டவர் வசனத்தை கேட்டு அதன்படி இன்னும் காற்று புயல் மழை வஞ்சால் அப்படியே நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் கேட்குறான், ஆனால் என்ன செய்யறதில்லை. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டினில் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது.
யாக்கோபு 1:20 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்வாய். மத்தேயு 4:4. ஒரு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று இந்த வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? பிழைக்க வைக்கும். 1 பேதுரு 2 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞான பாலன் மேல் வாஞ்சியார். புதிதாய் பிறந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் பாலை வாஞ்சிக்குமா? அந்த மாதிரி அற்புத குழந்தை யாருக்குன்னா பிறந்திருக்கா? புதிதாய் பிறந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாத்திரம் 8 மணிக்கு மாத்திரம் வாஞ்சியாக இருக்குமா? இல்லை, எப்பொழுதும் அந்த வசனத்தின் மேலே அந்த மாதிரி இருக்கணும். திருவசனத்தின் மீது எப்படி இருக்கணும்? புதிதாய் பிறந்த குழந்தை. இப்போ திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் அப்போ தான் வளர முடியும். நீங்கள் வளரும். சங்கீதம் 1, 2, 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் அவன் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை எல்லை உதிராதிருக்க மறுத்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷத்தில் வேணுமா? நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? யோசுவா 1:7-8 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு தினமதான் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். அதை விட்டு வலது இடதுபுறம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறவர்களை படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரவும் பகலும் அதை என்ன செய். அப்பொழுது என்ன நடக்கும்? நீ உன் வழியை அப்பொழுது புத்திமானாய் நடக்கும். எபேசியர் 6:16 பொல்லாங்க நீயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்க எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டுள்ள ரட்சணின் தலை தேவ வசனமாகிய ஆவியன் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளும். இதுதான் பட்டயம். வசனத்தை அனுப்ப பட்டயம். இப்போ உங்களுக்கு விரோதமாக என்னென்னலாம் சத்துரு கிரியை செய்கிறானோ நீங்கள் என்ன அனுப்பணும்? இதுதான் பட்டயம். இப்போ அடி. ரோமர் 10:11 ஆகியால் விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. வசனத்தை கேட்க தான் என்ன வரும்? அதுதான் கேடகம். அப்போ தான் பொல்லாங்கன்னு இருந்த விசுவாசம் தடுக்கும். சங்கீதம் 119, 109 உடைய வசனத்தின் பிரசித்தம் பேதைகளை பேதையாக இருப்பான். பேதனை யார்? யாரை பேதைன்னு சொல்வீங்க? யாரை பேதைன்னுவீங்க? நம்ம ஊரில் பேக்லாண்டின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேக்லாண்டியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேக்லாண்டி கூட அந்த வசனத்தை கேட்டால் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் என்ன தரும் அவனுக்கு? பேதைகளை என்ன ஆக்கும்? அவனை ஏமாற்ற முடியாது. அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ நாள் இவன் இப்படி இருந்தானே, இப்போ அவனுக்குள்ளே என்ன வந்திருக்குது? என்னாகமும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் மனமாற அவர் சொல்லியும் வசனத்தும் நிறைவேற்ற விசுவாசம் ஆண்டவர் சொன்னால் செய்வார். மார்க் 13:30 வானமும் பூமி ஒழிந்து என் வார்த்தைகளோ. எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசைகளால் நடந்து உங்களுக்கு இருக்கல் போதும் என்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரேன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதனால் போய் ஒப்பாரி வச்சணும். ஆண்டவரே என்னை கைவிடாத ஆண்டவரே என்னை விட்டு விலக. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. செய்ய வேண்டியது என்ன? அதனாலே நாம் என்ன செய்யணும்? தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு நான் பயப்பட மனுஷன் எனக்கு. சங்கீதம் 119, 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு வெளிச்சம். இருளான நடக்கும் அந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சம் காட்டு. அப்படி போ.
சங்கீதம் 119:49-50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்கு நான் இதுதான் நம்பின்னு இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை தான் நான் என்ன செய்கிறேன், அதுவே எதுவே உம்முடைய வசனம் நம்பி இருக்கிற உம்முடைய வசனமே அதுவே என் சிறுமையில் எனக்கு இதுதான் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை இல்லாட்டி அப்படி உயிரே போயிடுச்சு. உம்முடைய வசனம் தான், உம்முடைய வாக்கு தத்துவம் தான் என்ன பண்ணிச்சு, என்னை திரும்ப உயிரே கொடுத்தது. சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை ஆண்டவர் என்ன சொல்வார், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய சமாதானம், அதை கேள். ஆண்டவர் என்ன சொல்றார், அவர் உனக்கு சமாதானத்தை கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பி போயிடாதீங்க. ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே. நீனா யார், வேறு யாரோவா உங்களையா? விசுவாசம். ஆண்டவர் என்னை பார்த்து தான் இன்றைக்கி சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் ஆண்டவர் யாரை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் வந்தேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என் நீதியின் உன்னை தாங்க. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்க யாவரும் வெட்கி உன்னுடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்று இல்லாமல் போவார். உன்னுடனே போராடின தேடியும் உன்னுடனே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் உன் தேவனாகிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று விசுவாசி. ஆண்டவர் உங்களை பார்த்து தான். எபேசியர் 5:25-27. புருஷர்களே என்ன பண்ணுமா, உங்கள் மனைவிடத்தில் வம்பு கூறுங்கள், தினமும் சண்டை போடுங்க, தினமும் அவங்க கண்ணீர் வடிக்க வைங்க. சில பேர் கல்யாணத்தில் போகும்போது சொல்லுவாங்க, கண் கலக்காமல் பார்த்துக்கப்பான்னு அழுவாங்க. அதை சொல்லும் போதே அழுதுன்னு தான் அனுப்புவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அனுப்பும் போதே அழுதுன்னு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுது? புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொடுத்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு, வசனம் எதுக்காக, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலானவில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்ளும். தம்மை தாமே அதற்கு வசனத்தை வச்சு தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வசனம் என்ன செய்யுது. 2 திமோத்தி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருள். அப்படி எதுக்காக, தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளாக இருக்கும்படி எவைகள் வேத வசனம் உபதேசத்திற்கும் கடிந்து கொடுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்ப பூமியை அனைத்து அதிலே மூளை கிளம்பி விளையும் செய்யும்படி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆராத்தையும் கொடுக்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு. அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்ப அதை நான் அனுப்புகிறதை நான் விரும்புகிறதை அதை அனுப்பின காரியமாகும்படி அவனுடைய வசனம் வந்து நிறைவேறும். எதுக்காக அனுப்பினாரோ அதை என்ன செய்யும். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு. மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூம் பிரவேசித்தவர் 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக்கும். திமிர்வாதம்னா என்ன அர்த்தம்? ஐயா கை கால்லாம் விழுந்து பயங்கர படுத்துன்னு வேலை
அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன். நம்ம ஆளுங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? நம்ம ஆளுங்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? வாங்க வாங்க வாங்க, நான் 10வது மாடியில் உட்காந்து இருக்கிறாங்க, லிஃப்ட்டு கொடுக்க, ஏறி வாங்க. 100க்கு அதிபதி பிரயுக்தமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிக்க நான் பாத்திரன், ஒரு வார்த்தை மாத்திரம். அப்பொழுது என் வேலைக்காரன், அவனுக்கு இருக்க விசுவாசம். அப்படியே வார்த்தைக்கு அவ்வளோ வரல. இங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வீட்டில் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொல்ல அந்த விசுவாசம். எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணும்? விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்வர்களை பெண்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாக நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசை. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடமுடைய தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினார் தமது பேரிலே தானே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அதுதான் விட்டுறாதீங்க. பொறுமையை எழுந்து என்ன செய்யக்கூடாது? பொறுமையாக காத்திருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ரோமர் 4:17-21 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவதைப் போல அழைக்கிறவருமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்புகிற மாதிரியே இல்லை. இது எப்போ நடக்க போகுது? இது எங்கே நம்புகிற மாதிரியே இல்லை. அதை நம்பிக்கையோடு என்ன செஞ்சான்? அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது, ஐயாவுக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு? 100 வயசா? எங்கேருந்து? எப்படி? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா வயசு என்ன ஆயிடுச்சு? 100 ஆயிடுச்சு. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணின்னு இருப்போம்? அதை தான் யோசித்துன்னு இருப்போம். நாடா அதை 100 வயசாகி போச்சு, நம்மளும் கர்ப்பமோ அதையே யோசித்துன்னு இருந்தால் என்ன இருக்கிற விசுவாசமோ அதை எண்ணாதிருந்தான். அதை பற்றி அவன் யோசிக்கல, அது பெருசு இல்லை. அதுக்கு பதிலாக என்ன யோசித்துன்னு இருந்தான்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசத்தில் இன்னைக்கு அப்படி தான் இருக்கணும். அவனுடைய வசனத்தை வாக்குத்தத்தை சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எங்கே நடக்கணும்? ஆண்டவர் என்ன சொன்னார செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. மரித்தோரை உயிரோடு எழுப்பது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அந்த தேவன் அவர் மேலே என்ன செய்தார்? விசுவாசம். ஆகவே இந்த நாட்களிலே அந்த அறுவடை 4 விதமான அறுவடை. முதலாவது ஜெபங்களுக்கு அறுவடை. பண்ண ஜெபத்துக்கெல்லாம் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு என்ன செய்வான்? 2வது பலிகளுக்கு உன் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். 3வது நற்கிரிகளுக்கு நன்மை செய்கிற சோர்ந்து போ தளர்ந்து போய் ஏற்ற காலத்திலே எல்லாம் ஆண்டவர் அதற்குரிய சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் ஆக்கிவான். 4வது வசனங்களின் அறுவடை. நல்ல நிலம்.
நம்ம இறுதியும் நல்ல நிலமாக இருக்கும்போது வசனம் என்ன பண்ணோம், 100, 60, 30 என்று நம்ம வாசித்த எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம குடும்பத்தில் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வாராக. எல்லாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு எங்கள் இருதயத்தின் பாரங்களை உடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களே அறுவடை செய்யும்படி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் கண்ணீருக்கு, எங்கள் ஜெபங்களுக்கு அறுவடை, கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுக்கும்படி நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் விட்ட எல்லா கண்ணீருக்கு பரத்திலிருந்து பதிலை அனுப்புவீராக, கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்வீராக. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கொடுத்த காணிகள் எல்லாம் நினைத்து வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். மாத்திரமல்ல, உம்முடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கும். ஏற்ற காலத்தில் அறுப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். உம்முடைய பிள்ளைகள் செய்த எல்லா நற்கிரியைகளுக்கு, நன்மைகளுக்கு, உதவிகளுக்கு ஏற்ற அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படி நாளிலே ஆசீர்வதியும். இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக எங்கள் இருதயம் நல்ல நிலமாக 100, 60, 30 ஒவ்வொரு வசனமும் பலன் கொடுக்கத்தக்கதாக, கேட்கிற ஒவ்வொரு வசனத்தை அனுபவிக்கும்படி, ருசித்து பார்க்கும்படி இந்த நாளில் நீர் கிருபைத்தாரும். நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, நல்ல சுகமிழந்து எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் நன்மை நிறைந்த ஆண்டாக கட்டளையிடும். அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதி. எல்லா துதிக்கான உமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்தனாக. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவே என்றென்றுமாய் நடத்திடுவே. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை